90s kids favorites ட்ரை சீரிஸ் இஸ் பேக். நம்ம ஓவர் கான்ஃபிடன்ஸ்ல பேசுறோம். அவங்க எப்படி ஆடுவாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. அப்படிப்பட்ட டீம், அந்த டீம் ஆனா இப்படி அடி வாங்குது. இந்த ட்ரை சீரிஸ் கண்டிப்பா தோப்பாங்க. இதே மாதிரி மட்டி டீம் கிடையாது. இப்ப ரெண்டு டீமுக்கும் ரெண்டு நல்லா அடி விழுந்திருக்கு. இவங்க ஒரு மேட்ச அப்செட் பண்ணுவாங்க அப்படின்னு நான் பார்க்கவே இல்லை. ஸ்டார்டிங் ஆஸ் த வீக்கஸ்ட் எவர், ரொம்ப சப்பையான டீம். பும்ரா போட்டதுனாலதான் மிஸ் ஆச்சு. இந்தியன் டீமோட பேட்டிங் பவுலிங் எல்லாத்தையும் பிரிச்சு எல்லாத்தையும் பார்த்தாச்சு. அடுத்து நம்ம குரூப்ஸ் எந்த மாதிரி செட் ஆயிருக்கு, குரூப்ல யாரெல்லாம் செமிஃபைனல் போறாங்க அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். 90s கிட்ஸ் ஃபேவரட்ஸ் ட்ரை சீரிஸ் இஸ் பேக் அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா, பாகிஸ்தானே நியூசிலாந்து சவுத் ஆப்பிரிக்கா நீங்க எங்க பிச்சு எப்படி இருக்குங்க அப்படின்னு கொஞ்சம் ஆடி பாருங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பாகிஸ்தானை பார்க்கும்போது ஒரே ஒரு வருத்தம் தான், ஃபக்கர் ஜமான் மட்டும்தாங்க ஆடுறாரு, மீதிலாம் என்னங்க பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு வருத்தமும் இருக்கு. பவுலிங்ல ஒரே ஒரு ஆளா போராட்டிட்டு இருக்காரு ஷஹீன் ஆஃப்ரிடி. பாகிஸ்தான் இது மாதிரி போயிட்டு இருக்காங்க. அப்படியே நியூசிலாந்து கிட்ட பாத்தீங்கன்னா பேட்ஸ்மேன் அப்படியே கன்னா இருக்காங்க. யார் ஃபார்ம்ல வரலையோ, கான்வே வாங்க ஃபார்முக்கு, கேட்கலாமா வாங்க ஃபார்முக்கு, கிளென் பிலிப்ஸ் ஃபர்ஸ்ட் செஞ்சுரி அடிக்கிறாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா பேட்ஸ்மேன் எல்லாரும் டாரல் மிச்சல மறந்துட்டீங்க. ஆமா சாரி டாரல் மிச்சல் வந்துட்டாரு. ஆனா பவுலிங்ல நான் எப்படி யோசிக்கிறேன் அப்படின்னா, இப்போ நம்ம துபாய் தான் வரப்போறாங்க நியூசிலாந்து. அங்க உள்ள உங்களுக்கு ஜிக்கு ஜக்குன்னு வெளில எடுக்கிறதுக்கு போல்ட் கிடையாது, டீம் சவுதி கிடையாது. அது மாதிரி பவுலிங்ல அப்படி நான் யோசிக்கிறேன். அப்படியே பங்களாதேஷ் கிட்ட வந்தீங்கன்னா அவங்களையும் நீங்க சாதாரணமா எடை போட முடியாது. அது அவங்களும் ஃபேண்டாஸ்டிக்கா ஆடிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்படி பார்க்கும்போது நம்ம குரூப் ஏ எப்படி இருக்கு, இந்தியாவும் பார்க்கும்போது குரூப் ஏ நீங்க எப்படி பாக்குறீங்க, பாகிஸ்தான், நியூசிலாந்து, பங்களாதேஷ்? நம்ம ஓவர் கான்ஃபிடன்ஸ்ல பேசுறோம் போறோம் அப்படிங்கறது நம்ம எந்த ஆஸ்பெக்ட்ல அந்த கிரிக்கெட்டாவது ஒரு மெரிட் டர்ம்ஸ் தான் பேசுவோம். இப்ப நம்ம டீம்ல நம்ம குரூப்லயே ரெண்டு டீம் நல்லா கன்சிஸ்டன்டா பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற டீம். ரெண்டு டீம் அவங்க எப்படி ஆடுவாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. அப்படிப்பட்ட டீம். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, நான் போட்டிருக்க கலர்ல ஜெர்சி இப்போ மாத்தி இருக்கிற பாகிஸ்தான் டீம். அவங்க டேவா இருந்தா ஒரு ஆப்போனன்ட், நீ ஆஸ்திரேலியாவா இருந்தாலும் 200க்கு ஆல் அவுட் பண்ணி சுருட்டி தள்ளிடுவாங்க. இப்போ 17 சாம்பியன்ஸ் ட்ராஃபி, அந்த ஒரு நோ பால் அது அப்படியே மொமெண்டத்தை மாத்துச்சு. பாகிஸ்தான இதே அந்த ஆடின அதே பாகிஸ்தான லீக் மேட்ச்ல புரட்டி எடுத்து அடிச்சாங்க இந்தியா. உங்களுக்கு யுவராஜ் சிங் ஒரு 50 அடிச்சிருப்பாரு, MS தோனி ஒரு கேமியோ இருக்கும். புரட்டி அந்த போட்டு புரட்டி அடிச்சாம்பா அப்படிங்கிற மாதிரி புரட்டி எடுத்தாங்க. அந்த டீம் ஆனா இப்படி அடி வாங்குது அப்படின்னா அங்கிருந்து ஒரு டர்ன் ஓவர். அவன் பாகிஸ்தான் எப்பவுமே அந்த இம்ரான் கானோட அனாலஜி தான் சொல்லுவாங்க, கார்னர்ட் டைகர்ஸ். when they are cornered they come up well. நல்லா வாட்ச் பண்ணி பாரு. இப்ப இந்த ட்ரை சீரிஸ் கண்டிப்பா தோப்பாங்க. இந்த சீரிஸ் கண்டிப்பா தோத்துருவாங்க. நம்ம நினைச்சிருப்போம் லைக் ஹோம்ல ஆடுறானுங்க, இவனுங்க தான் அவ்வளவுதான், இதுல கூட அடிக்கல, இவனுக்கு தான் மாதிரி மட்டி டீம் கிடையாது, ஊய் அப்படி சொல்லுவோம். ஆரம்பிக்க வரும்போது அங்க தெரியும். அங்க ஒரு பக்கம் நசீம் ஷா ஒரு பக்கம் பந்த பேச வச்சுட்டு இருப்பாரு, இன்னொரு பக்கம் ஷஹீன் ஆஃப்ரிடி ஒரு பக்கம் பால விட்டுட்டு இருப்பாரு, அப்ராஹிம் திருப்பிட்டு இருப்பாரு, ஹாரிஸ் ராஃப் சம்பந்தமே எல்லாம் காமிச்சிட்டு இருப்பாரு. அப்பதான் பாபர் அசம், இப்ப பாத்தீங்கன்னா பாபர் அசம் 10 ரன் 20-30 பால் மேல எடுத்து ஆடி இருந்தாரு. ஏதோ மேட்ச் ஃபர்ஸ்ட் மேட்ச் அந்த பார்த்தேன். அந்த மேட்ச்ல பார்த்தா கவர் டிரைவர் ஈஸியா வராங்க, எல்லாம் வராங்க. ஏன்னா அது அவங்க ஹோம். இருக்கிற எல்லா டீமுடையும் அவங்க கண்டிஷன் நல்லா தெரிஞ்சால் எந்த பக்கம் டியூ ஆகும், எந்த பால் எப்படி ஸ்விங் ஆகும், எந்த பக்கம் கொஞ்சம் நம்ம ரன் அடிக்கிறது ஈஸி. இப்ப பாருங்க, இப்ப உங்களுக்கு ரச்சின் ரவீந்திரா நல்ல இன்டர்நேஷனல் லெவல் லீக்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருக்க பிளேயரு, யங் ப்ராடிஜியல் டேலண்ட், லைனை பிக் பண்ண முடியாம இன்ஜுரி ஆயிருக்காரு. எஸ், இன்ஜுரி இஸ் அன்பார்ச்சுனேட். ஆனா இதே ஒரு பாகிஸ்தான் பிளேயர் தான் இந்த மாதிரி ஆயிருக்கான கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த லைட் தானே இந்த பிகாஸ் தே ஆர் இந்த கண்டிஷனே அவங்களுக்கு ஊறி வளர்ந்தவங்க. So they have that edge. இப்ப நடக்க போற முல்டான் ஸ்டேடியமா இருக்கட்டும், இல்ல இங்க இருக்கிற லாகூரா இருக்கட்டும், கராச்சி, 3 இடத்துலயும் they know it. கண்டிஷன்ஸ் எல்லாம் தெரிஞ்ச பிளேயர், தெரிஞ்ச டீம். சோ பாகிஸ்தான் இஸ் அன்பிரடிக்டபிள். அந்த அன்பிரடிக்டபிலிட்டி அங்க ஒரு ஃபேக்டரா வச்சுக்கலாம். இந்தியா கன்சிஸ்டா பண்ணிட்டு இருக்கிறானுங்க. இந்த டீம் இந்த ஃபார்மை வச்சுக்கிட்டு உள்ள போகணும். ஏன்னா ஒயிட் பால்ல நல்லாவே பண்ண டீம், போன வேர்ல்ட் கப்போட ஃபைனலிஸ்ட், எந்த இன்ஜுரி கன்சர்ன் கிடையாது. ஒரே ஒருத்தரோட ஃபார்ம் பேட்டிங்ல உள்ள வந்துட்டா either you bat big, ஒரு 350 அடிக்கிறியா, 350 370 அடிச்சு விட்டு போ, அவனுக்கு என்ன சேஸ் பண்ண முடியுதான் பாத்துக்காங்க, அடிச்சு விட்டு போற டீம். அந்த மாதிரி இருக்க டீம் அண்ட் சேஸ்னாலும் 300+ சைடு சேஸ் பண்ண அளவுக்கு டெப்த் இருக்கிற டீம் கண்டிப்பா உள்ள போகும். இந்தியா ஒரு செமிஃபைனலிஸ்டா வச்சிடறேன். இன்னொரு செமிஃபைனலிஸ்ட் ஐ வுட் சே it should be a toss up between Pakistan or New Zealand. பங்களாதேஷ் நான் ஏன் சொல்லனா, பங்களாதேஷ்
வெஸ்ட் இண்டீஸ்ல போய் அடிச்சுட்டு வந்தாங்க. ஜேக்கர் அலி கீழே வந்து அடிச்சுட்டு போனாரு. ஆல்ரெடி அவங்களோட வெட்டரன்ஸ் மாமதுல்லா இருக்கிறாங்க, தென் வந்து முஷ்ஃபிகர் ரஹீம் இருக்காங்க, சௌமியா ஷர்கா இருக்காங்க. இவங்க எல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 4-5 வேர்ல்டு கப் ஆடிட்டு இருக்கிற இந்த பிளேயர். 2005 இருந்து இந்த வேர்ல்டு கப் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இந்த பேர் இருக்கிறது பங்களாதேஷ் ஆரம்பிச்சதுல இருந்து இருக்காங்க இவங்கெல்லாம். அப்படி 2007 இருந்தே முஷ்ஃபிக் ரஹீம் ஆடிட்டு இருக்காரு. 2007 வேர்ல்டு கப்ல இருந்தே முஷ்ஃபிக் ரஹீம் ஆடிட்டு இருக்காரு. மாமுதுல்லா வந்து 2015ல ஒரு தனியா வந்து துண்டா தெரிஞ்ச மனுஷன். சௌமியா சர்க்கார் அதே மாதிரிதான். அதே மாதிரி போலிங்லயும் அதே பழம்பெரும் டாஸ்கின் அகமது வச்சுட்டு போயிருக்காங்க. சோ அவங்களுக்கு இந்த நியூ பிளேயர்ஸ் இருக்காங்க பாத்தியா, உனக்கு வந்து பேர் என்ன, ஒரு ஒரு ஜேக்கர் அலியோட பெர்ஃபார்ம் ஒரு ஃபார்மோ, இல்ல வந்து ஷாண்டோட ஃபார்மோ, மிராஸோட ஃபார்மோ இதுதான் டிசைட் பண்ணும். அண்ட் அவங்க பிபிஎல் பெருசா வந்து அங்க ஒரு யாரும் ஒரு ட்ராக்ஷன் இல்ல, அங்க அடிச்சது போனதெல்லாம் ஏதோ ஒரு பெரிய விஷயமா வந்து பார்க்கப்படல. அத ஒரு மேட்ச் பிராக்டிஸ் நம்ம எடுத்துட்டும் சொல்லவும் முடியாது. ஸோ குவாலிட்டி ஆஃப் கிரிக்கெட் பிளேட் இந்த ரீசென்ட் டைம்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க பெருசா இல்ல. இதனால நான் பங்களாதேஷை நான் கன்சிடர் பண்ணல. நான் நியூசிலாண்டா பாகிஸ்தானா போகும்போது நியூசிலாண்டுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு மைனஸ் லாக்கி ஃபர்கூசனோட இன்ஜுரி. அங்க யார் அந்த இடத்துக்கு கொண்டு போறாங்கன்னு வந்து இன்னும் நமக்கு சொல்லவே இல்லை. எஸ், ஒரு பக்கம் வந்து ஸ்பின்னுக்கு பிரேஸ்வெல் இருக்கிறாரு, தென் உங்களுக்கு வந்து சாண்ட்னர் இருக்கிறாங்க, தேவைப்பட்ட கிளென் பில்லிஸும் போடுவாரு. பட் பேஸுக்கு அங்க யார் இருக்கா? ஒரு பாட்டா பிச்சில் வந்து உங்களுக்கு வந்து ஸ்பின் உங்களுக்கு எடுப்படுதா, இல்ல வந்து பேஸ் எடுப்படுது? பேஸ் கொஞ்சம் வந்து பேட்ஸ்மேனை கொஞ்சம் வந்து புல் பண்ணி ஆட வைக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து ஐ திங்க் தே ஹாவ் அ மிஸ். உங்களுக்கு மேட் ஹென்ரி மட்டும் தான் வச்சிருக்கிறாங்க. கூட வந்து ஐ திங்க் இவர் வச்சிருக்காங்க நினைக்கிறேன், அந்த ரூக்கி வச்சிருக்காங்க. பட் நத்திங் கேன் ஃபில் இன் த ரோல் ஆஃப் வாட் டன் பை பேர் என்ன உங்களுக்கு வந்து டிம் சவுத்லியோ இல்ல ட்ரெண்ட் போல்ட்டோ லாக்கி ஃபர்கூசனோ. சோ இந்த விஷயத்த பார்க்கும்போது நியூசிலாந்து கொஞ்சம் அடிப்படுற மாதிரி தெரியுது. பாகிஸ்தான் ஆல் பேசஸ் கவர்ட். பேஸ் இருக்கு, ஸ்பின் இருக்கு, லெஃப்ட் ரைட் காம்பினேஷனா இருக்கு. ஒரே ஒரு விஷயம், சைம் அயூப் இருந்தா இந்த டீமை வந்து அடிக்கிறது கஷ்டம். சைம் அயூப் வந்து இன்ஜுரியில வந்து போயிட்டாரு. பட் அப்படி இருந்தாலும் உங்களுக்கு வந்து அதுக்கான இடத்துல நிறைய சல்மான் அலியாக இருக்கிறாரு, சவுத் ஷாக்கிர். யூபிஎல அண்ணனோட ப்ரெடிக்ஷன் வந்து என்ன அப்படின்னா, இந்தியாவும் பாகிஸ்தானும் செமிஃபைனல் போவாங்க அப்படின்றது. என்னோட ப்ரெடிக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவும் நியூசிலாண்டும் செமிஃபைனல்ஸ் போவாங்க அப்படின்றதான் என்னோட ஒரு ப்ரெடிக்ஷனா இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்படியே நெக்ஸ்ட் குரூப்புக்கு மூவ் ஆகும். குரூப் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு குரூப். அது மட்டும் இல்லாம ஆரம்பிக்கும் போது குரூப் ஆஃப் டெத்னு சொன்னாங்க. ஸ்ட்ரெயிட்டாவே எல்லாரும் ஆஸ்திரேலியா இங்கிலாந்து அப்படின்னு சொன்னா, இப்ப 2 டீமுக்கும் 2 நல்லா அடி விழுந்திருக்கே. ஆஸ்திரேலியாவுக்கு எல்லா மேட்ச் விட்னஸும் காலின்ற மாதிரி இருக்கு. பேட் கமின்ஸ் தலைவனே இல்லையா அப்படின்ற மாதிரி, அசுலுட் இன்ஜுரி, அப்புறம் பாத்தீங்கன்னா மிச்சில் மார்ஷ் இன்ஜுரி, ஸ்டோயினிஸ் திடீர்னு நான் ஓடிஐல இருந்து ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. அப்படிங்கும் போது இப்ப இதுல வந்து நம்ம ஸ்மித்தோட கேப்டன்சி வேற மாதிரி இருக்க போது, அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இருந்தாலும் அவங்களோட பவுலிங் ஒரு கன்சர்னா இருக்குன்னு. அப்படியே இங்கிலாந்து சைடு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எங்க கிட்ட எல்லா பிளேயர்ஸும் இருக்கு, ஸ்கில் இருக்கு. ஆனா எங்க மைண்ட் செட் அடிச்சா 6 மட்டும் தான் அடிப்போம், அடிச்சா தூக்கி தான் ஆடுவோம். ஸ்பின்னர்னு பாத்துட்டாலே ஒரு சம பாயிண்ட் சொல்லியிருந்தாரு பத்ரிநாத் கமெண்ட்ரியில. என்ன அப்படின்னு, இங்கிலாந்துலயே அவங்க முடிவு பண்ணிட்டாங்கப்பா, ஸ்பின்னர் வந்தாலே நாங்க ஸ்வீப் தான் ஆடுவோம் அப்படின்ட்டு. அப்படியே பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான நான் வந்து கண்டிப்பா வந்து இவங்க வந்து எப்படி சொல்றது, இவங்க வந்து ஒரு மேட்ச வந்து அப்செட் பண்ணுவாங்க அப்படின்னு நான் பார்க்கவே இல்லை. எனக்கு என்னமோ 2023 வேர்ல்டு கப்ல இங்கிலாண்ட தோக்கடிச்சிருந்தாங்க. அதனால அதுக்கப்புறம் சவுத் ஆப்பிரிக்கா பாத்தீங்கன்னா, நம்ம ஆஷன் நான் சொல்லியிருந்தாரு, பவுமாக்கு ராஜ ஜாதகம்பா அப்படின்ட்டு. கண்டிப்பா பாத்தீங்கன்னா WTCல ஃபைனல் வந்துட்டாங்க. 20 T20 இதுலயுமே ஃபைனல் வந்திருந்தாங்க. அதனால இதுல வந்து 4 பேரும் வேற மாதிரி பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க. எனக்கு என்னமோ தோணுது, இந்த வாட்டி ஆப்கானிஸ்தான் செமிஸ் வர போறாங்க அப்படின்னு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா ஸ்பின் விசார்ட்ஸ் வச்சிருக்காங்க. இங்கிலாந்துக்கு வந்து ஸ்பின் அப்படின்னாலே ஐயையோ அப்படின்ற மாதிரி இருக்காங்க. அங்க பாத்தீங்கன்னா ரஷீத் கான் இருக்காரு, என்ன பிச்சு கொடுத்தீங்கன்னாலும் சரி வேற மாதிரி போட போறாரு. அல்லாஹ் கசன்ஃபர் இருக்காரு, இவங்க வந்து நூர் அகமது இருக்காரு, கண்ணுல விரல விட்டு ஆட்ட போறாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆப்கானிஸ்தான் செமிஸ் வருவாங்களா? இவங்க குரூப்ல யார் வருவாங்க? சொல்லுங்கண்ணே, உங்களோட கருத்து கணிப்பு எல்லாத்தையும் சொல்லுங்க. சி குரூப் ஆஃப் டெத்ல வந்து டெத்னு ஒரு டீமை வந்து இப்பவே நம்ம சொல்லிடலாம். ஏன்னா வந்து 4 பிளேயர்ஸ் இல்ல, அந்த 4 பிளேயர்ஸ் யாரை வச்சு ரீப்ளேஸ் பண்ண போறாங்க இது வரைக்கும் தகவல் இல்ல. இன்னும் ஒரு வாரத்துல வந்து டோர்னமெண்ட் ஆரம்பிக்க போகுது. இல்ல இதெல்லாம் வந்து ஃபன் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி பிராங்க் பண்ணிட்டு போறதுக்கு பாகிஸ்தான் பிளேயர்ஸ் கிடையாது. ரிட்டையர் பண்ணி போறேன்னு சொல்லிட்டு திருப்பி வரதுக்கு வந்து ஸ்டோயினிஸ், ஷாஹித் அஃப்ரிடி கிடையாது. ஸோ கோயிங் பை தட், ஆஸ்திரேலியா ஸ்டார்டிங் ஆஸ் த வீக்கஸ்ட் எவர் when they're going for an ICC event.
இன்னும் எந்த அளவு வீக் நான் சொல்றேன்னா, போன வேர்ல்டு கப் இங்க இந்தியால ஆட வந்த டீமோட ரொம்ப சப்பையான டீம். ஏன் அந்த டீம் சொன்னா, அவங்க அதுக்கு முன்னாடி ஒரு பைலேட்டரல் இங்க வந்து தோத்துருப்பாங்க. வேர்ல்டு முன்னாடி வந்து ஒரு பைலேட்டரல் வந்து இந்தியா கூட வந்து ஆஸ்திரேலியா வந்து தோத்துருச்சு. உங்களுக்கு வந்து பெருசா வந்து ஆடி ஜெயிக்கல போல வரல. சோ இங்க வந்து ஆஸ்திரேலியா turns out to be the weakest ever to go across. இப்போ ரீப்ளேஸ்மெண்ட் ஆஷ் நகர் உள்ள வருவாரா, இல்ல வந்து ஜான்சன் உள்ள வருவாரா, இல்ல அந்த பக்கம் வந்து ஸ்ரீலங்கால ஆடிட்டு இருக்க பிளேயர்ஸ் அப்படியே தூக்கி கொண்டு வர போறாங்களா, எந்த ஐடியாவும் இதுவரைக்கும் பரவப்படல. கேமரன் கிரீன் உள்ள வருவாரா தெரியல, டிம் டேவிட் வருவாரா தெரியல, எந்தவித ஒரு விஷயமும் அங்க வந்து தெரியாம இருக்கு. ஸோ ஆஸ்திரேலியா ஸ்பாட் ஆஃப் பாதர் அவங்க செமிஃபைனல்ஸ் போவாங்கிறத வந்து ஆல்மோஸ்ட் ப்ராபிலிட்டி வைஸ் நம்ம வந்து அந்த 50-50 கூட சொல்ல, 50-50 கூட சொல்ல வேணாம். அவங்க வந்து 30-70 30% அவங்க வந்து 30% வாய்ப்பு இருக்கு, 70% வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிடலாம். இங்க இங்கிலாந்துக்கு வந்தோம்னா அவங்களுக்கு அந்த சேஞ்ச் இன் மைண்ட் செட் நீட்ஸ் டு பி ஒரு மிகப்பெரிய ஃபேக்டரா இருக்கும். ஆனா செகண்ட் ஓடிஐ பாத்தீங்க அப்படின்னா எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா, அந்த லைட்டா அந்த மைண்ட் செட்டை கொஞ்சம் விட்ட மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ரன்ஸ் வருது அடிச்சாங்கிறத தாண்டி நிறைய பால்ஸ் ஆடினாங்க. அப்படிங்கும்போது லைட்டா அந்த மைண்ட் செட்டை மாத்தணுங்கிற ஒரு திங்கிங் வந்துட்டாங்க. பட் இருந்தாலும் 350 போக வேண்டிய ஸ்கோரை 300 தள்ளி வச்சுக்காங்க. இந்த வேவன் ஜோ ரூட்டும் ஜாஸ் பட்லரும் ஆடிட்டு இருந்துச்சேன். ரைட்டு, 2 பேரும் நங்கூர் ஆட்டாங்க. ஒருத்தன் கிளாஸியா அடிப்பான், ஒருத்தன் வந்து கதற அடிப்பான். அப்படிங்கிற மாதிரி ஒரு டீம் செட் பண்ணும் போது தே ஹேட் ஆல், அவங்களுக்கு ஃபயர் பவரும் சரி, இல்ல ஸ்கில் செட்டும் சரி, டைமும் சரி டு ரீச் அந்த ஒரு பினாக்கிள் மாதிரி போறதுக்கு. இப்போ கட்டாக்ல வந்து உங்களுக்கு 350 இந்தியா அடிச்ச போது கூட, இதே 2017 மாஹி அண்ட் விண்டேஜ் யுவியோட ரீப்ளேஸ் பண்ணும்போது கூட இங்கிலாந்து லாஸ்ட் பை ஹேண்ட்ஃபுல் ஆஃப் மார்ஜின். கடைசி ஓவர் பும்ரா போட்டதுனாலதான் மிஸ் ஆச்சு. ஏன்னா சேசிங்க்கு சூப்பரா ஹெல்ப் ஆகக்கூடிய கிரவுண்ட். ஸோ அவங்க என்ன யோசிச்சிருப்பாங்க, வைக்கிறோண்டா பெருசா ஒரு டார்கெட்டை வைக்கிறோண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆடக்கூடிய எல்லாமே இருந்துச்சு. பட் அங்க மைண்ட் செட் நம்ம சொல்ற மாதிரி வந்து எந்த பால் ஆக்சிலரேட் பண்ணும், எந்த பாலை வந்து ஹோல்ட் பண்ணும், எந்த பாலை வந்து விட்டு அடிக்கணும், எந்த பாலை வந்து வரவிட்டு ஆடணும், இந்த மாதிரி அந்த மைண்ட் செட் இங்கிலாந்து கிட்ட இருக்கு. ஸோ இங்கிலாந்து 50-50 வைக்கலாம், 50% உள்ள வாய்ப்பு. கன்ஃபார்மா இந்த 2 டீம் உள்ள போலாங்கிறதுல வந்து டவுட்டே வேணாம். நான் ஃபீல் பண்றது 1 சவுத் ஆப்பிரிக்கா, 2 ஆப்கானிஸ்தான். இந்த பக்கம் உங்களுக்கு வந்து எந்த டீம் வந்து இப்போ வந்து கடைசி இந்த ரீசன்ட் டைம்ல நடந்த ஒரு ஐசிசி ஈவெண்ட்ல கன்சிஸ்டன்டா வந்து பிளே ஆஃப் அந்த ஒரு நாக் அவுட் ஸ்டேஜுக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா போயிருக்காங்க. ஆஸ்திரேலியாவும் கிடையாது, இந்தியாவும் கிடையாது. ஆஸ்திரேலியா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேர்ல்ட் T20 வந்து அந்த லீக்லயே வந்து அடி வாங்கிட்டு போயிட்டாங்க. சவுத் ஆப்பிரிக்கா நம்ம 2023 வேர்ல்டு கப்லயும் செமிஸ் ஆடினாங்க, 2024 T20 வேர்ல்டு கப்லயும் ஃபைனல்ஸ் போனாங்க. ஒரு கேட்ச்ல மிஸ் ஆச்சு. அடுத்து இப்போ வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பும் ஃபைனல்ஸ் போயிட்டாங்க. இவங்களுக்கு சான்ஸே இல்லப்பான்னு சொன்ன போது இங்க சப்கான்டினென்ட்ல பங்களாதேஷோட ஹோம்ல போய் பங்களாதேஷ் போட்டு புரட்டி எடுத்தாட்டும். ஸ்ரீலங்கா வந்து அங்க கொஞ்சம் அப்பர் ஹேண்ட் இருக்கும். அவங்க ஹோம்லயே ஸ்ரீலங்கா அப்பர் ஹேண்டா வந்தாலும் அச்சு ஸ்ரீலங்கா வச்சு காலி பண்ணி அவங்க வந்து ஃபைனல்ஸ் போயிருக்கிறாங்க. இப்போ வந்து சப்கான்டினென்ட்ல ஆட வராங்க. இதே மாதிரிதான் ஒரு 26 வருஷம் முன்னாடி, 27 வருஷம் முன்னாடி இதே சப்கான்டினென்ட்ல வந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபியோட முதல் பேர் அந்த சேலஞ்சர் ட்ராஃபி, வில்ஸ் சேலஞ்சர் ட்ராஃபி, அந்த இதை வந்து அப்போ வந்து ஒரு சவுத் ஆப்பிரிக்கன் டீம் வந்துச்சு, கப்பையும் அடிச்சுட்டு போச்சு. அதே மாதிரி ஒரு சப்கான்டினென்ட், இதே மாதிரி ஒரு சப்கான்டினென்ட் டீம். அது எங்க வெஸ்ட் பாகிஸ்தான், இது இங்க அது ஈஸ்ட் பாகிஸ்தான், இது வெஸ்ட் பாகிஸ்தான். எல்லாமே வந்து கரெக்டா சிங்க் ஆகி ஒர்க் ஆகுது. சொல்ல முடியாது சவுத் ஆப்பிரிக்கா வெர்சஸ் இந்தியா, சவுத் ஆப்பிரிக்கா பாகிஸ்தான் ஃபைனல்ஸ் வரும் பட்சத்தில் சவுத் ஆப்பிரிக்கா திருப்பி அடிச்சுட்டு போற வாய்ப்பு கூட இருக்கு. ஏன்னா எல்லா பிளேயர்ஸும் அங்க இருக்க ஆடுற அந்த பாண்டிய பிளேயர்ஸ் இப்போ வந்து ஆடிட்டு இருக்கிற பிளேயர்ஸே வந்து இன்னும் SA T20 ரிலீவ் ஆகாத பிளேயர்ஸ். SA T20 சூப்பரா இருந்த பிளேயர்ஸ் எல்லாம் இன்னும் உள்ள காலே பதிக்கல, பாலே பதிக்கல. ரயன் ரிக்கில்டன், குவிண்டன் டிகாக் போன அப்படியே அந்த கண்ட்ரோல் உள்ள இறங்கி இருக்காரு. ரயன் ரிக்கில்டன் சரியான ஃபார்ம்ல இருக்கிறாரு. ரசி வானடசன் சூப்பர் ஃபார்ம்ல ஆடி இருக்காரு. ஐடன் மார்க்ரம் அங்க SECக்கு வந்து சூப்பரான ஒரு டச் அடி குடிச்சு ஒரு ரெட் ஹாட் ஃபார்ம்ல ஆடிட்டு இருக்காரு. தென் இதுக்கு அடுத்து கீழே உங்களுக்கு பாத்தீங்கன்னா கில்லர் மில்லர், அப்புறம் ஹென்ரிச் கிளாசன். இது தவிர பேட்டிங் தேவைப்படுவாங்க. இது தவிர பேட்டிங் தேவை. இதுக்கு அடிஷனலா தான் உங்களுக்கு வந்து ஸ்டப்ஸும் பவுமாவும் நம்ம பாக்குறோம். இங்கே உங்களுக்கு வந்து கஞ்சி. இதுக்கு அடுத்து போலர்ஸ் எடுத்தோம்னா மார்க்கோ யான்சன் வெறித்தனமான ஃபார்ம்ல இருக்காரு. ககிசோ ரபாடா ஆடி காமிச்சு கப்போட ஜெயிச்ச இந்த ஒரு டச்ல வந்து இருக்கிறாரு. பாஷ் டிராஃபி ஜெயிச்ச அந்த டீம்ல வந்து இப்போ ஆடிட்டு இருக்கிறாரு. ஸோ இங்கேயும் வந்து அவங்களுக்கு வந்து பேசஸ் வந்து ஷார்ட் ஆகி தான் இருக்கு.
அண்ட் யூ இட்ஸ் நாட் பி அ சர்ப்ரைஸ், உள்ள தாண்டி போறதுக்கான எல்லா ஒரு பேசஸும் கவர் ஆயிருக்கிற ஒரு டீமா சவுத் ஆப்பிரிக்கா எப்பவுமே இருந்திருக்கு, இப்பவும் இருக்கு. ஸோ இந்த குரூப்ல வந்து ஃபர்ஸ்ட் போற ஒரு டீம், எப்படி நம்ம குரூப்ல இந்தியா ஒரு டீமா சொல்லணும், இந்த குரூப்ல நான் வந்து சவுத் ஆப்பிரிக்கா ஃபர்ஸ்ட் டீமா நான் வந்து உள்ள அனுப்பிச்சிருவேன். அடுத்து இவங்க டார்க் ஹார்ஸ்ன்னு சொல்லலாம், இல்ல அண்டர் டாக்ஸ்ன்னு சொல்லலாம், எப்படி வேணா சொல்லலாம். பட் குளோபலா இந்த டீமோட பிளேயர்ஸுக்கு தான் பயங்கரமான டிமாண்ட் இருக்கு. அண்ட் எல்லா இடத்துலயும் வந்து ஒரு ஹை குவாலிட்டி ஆஃப் கிரிக்கெட்டா ஆடி அதை வந்து எக்ஸல் பண்ணிட்டு வர ஒரு டீம் பிளேயர்ஸ். சொல்லும்போதே தெரியும், ஆப்கானிஸ்தான் சிமிலர் கண்டிஷன், அவங்களோட ஹோம் கண்டிஷன் மாதிரி தான் இதுவும். பட் அவங்க ஹோம்ல ஆட முடியாது கிரிக்கெட். பட் பாகிஸ்தான் இஸ் லைக் நியர் டு தேர் ஹோம். கண்டிஷன் சிமிலர், பிரச்சனை கிடையாது. பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து வேர்ல்ட் பீட்டர்ஸ். ரஷீத் கான், முகமது நபி, கசன்ஃபர், தென் நீ சொன்ன நூர் அஹமத், ஃபசலக் ஃபருக்கி, குல்புதீன் நைப், அஸ்மதுல்லா உமர் சாய், ரமணா குர்பாஸ்ன்னு சொல்லிட்டு துண்டா ஒருத்தரே வந்து கேமை பிரிச்சு எடுத்துட்டு போற அளவுக்கு கேபபிலிட்டிஸ் இருக்கு. அவங்க வந்து உங்களுக்கு வந்து அந்த அந்த டீமுக்கு நவீனுல் ஹக்க மிஸ் பண்றோம் இந்த இதுல கூட. ஸோ தே ஹாவ் ஆல்சோ உங்களுக்கு வந்து பேர் என்ன, இந்த இந்த ஒரு இந்த இது ஒரு வேர்ல்டு கப் மாதிரி ஒரு லாங் டோர்னமெண்ட் கிடையாது. எல்லாரும் ஒருத்தர மீட் பண்ணிட்டு வந்து ஒருத்தரோட வீக்னஸ் இது ஜஸ்ட் லைக் ஷார்ட்டா அப்புறம் முடிஞ்சது ஒரு 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 டோர்னமெண்ட். ஸோ இந்த டைம்ல அவங்க ஆல்ரெடி எல்லாருமே வந்து IL T20 ஆண்ட ஃபார்ம்ல இருக்காங்க, தென் வந்து SC T20 ஃபார்ம்ல இருக்காங்க. BPL ஸ்டாண்டர்ட் ஆஃப் கிரிக்கெட் இஸ் நத்திங், வேற இவங்க ஆண்ட ஸ்டாண்ட் ஆஃப் கிரிக்கெட் இஸ் a bit higher, especially SC T20. ஸோ அப்படி இருக்கிறச்ச இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வில் பி ஆஃப் கிரேட் ஹெல்ப் நான் பாக்குறேன். ஸோ சவுத் ஆப்பிரிக்கா அண்ட் ஆப்கானிஸ்தான், நத்திங் டு டிஸ்ரெஸ்பெக்ட் பேஸ்பால் பேர் பண்ண இங்கிலாண்டோ இல்ல வந்து பேர் என்ன இன்ஜுரி ப்ரோன் ஆஸ்திரேலியாவோ, கரண்ட் கண்டிஷன் செட்ல அவங்களோட மைண்ட் செட்டையும் சரி, அவங்களோட டீம் கம்போசிஷன், எங்க எந்த பிளேயரை கொண்டு வர போறாங்க, அந்த பிளேயருக்கு எந்த அளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, இப்படி எல்லாம் பேராமீட்டர் பார்க்கும்போது அங்க அடி வாங்குறாங்க. ஜோஃப்ரா ஆர்ச்சர் இன்னுமே அந்த பழைய ஜோஃப்ரா ஆர்ச்சர் கிடையவே கிடையாது. இருந்தாலும் பழைய இது கிடையவே கிடையாது. பேட்டிங்ல ஸ்டெபிலைஸ் பண்ணி இன்னிங்ஸ் பில்ட் பண்றது ஜோ ரூட் இருக்கிறாரு. பட் ஜோ ரூட் கூட வந்து ஆடி ஒரு தட்டி கொடுத்து போற ஒரு ஆயின் மார்கன் மாதிரி இங்க பிளேயர் கிடையாது. ஒரு பென் ஸ்டோக்ஸ் மாதிரி வந்து கிளச் பிளேயர் தேவைப்படுற நேரத்துல வந்து ஹோல்ட் பண்ணி அடிக்கிற பிளேயர் இருக்காருன்னா கிடையாது. இந்த மாதிரி அங்க இருந்ததுனால தான் எந்த ஒயிட் பால்ல ஒரே டைம்ல 2 டிராஃபி கையில வச்சிருந்தாங்களோ அடுத்த அடுத்த சைக்கிளே 2 விட்டாங்க. அந்த டிஃபென்ஸ் அந்த இப்போ வந்து கிட்டத்தட்ட வந்து லாஸ்ட் ஒரு 10 வருஷமா வந்து இந்தியாவில வந்து ஒயிட் பால்ல வந்து அவங்க ஜெயிச்சதே கிடையாதுதான் சொல்றாங்க. சப்கான்டினென்ட்ல இவ்வளவு போரா வந்து ஆஸ்திரேலியா இருந்து நான் பார்த்தது கிடையாது. சவுத் ஆப்பிரிக்கா கூட இருந்தாலும் சவுத் ஆப்பிரிக்கா உள்ள ஃபைனல்ஸ் போய் தட்டிருக்காங்க, ட்ரை சீரீஸ்ல போய் கூட போயிருக்காங்க. பட் இங்கிலாந்து அப்படி ஒரு ரெக்கார்டை வச்சுட்டு இருந்திருக்காங்க அன்பார்ச்சுனேட்லி. ஸோ இந்த 2 பேராமீட்டர்ஸ்னால தான் சவுத் ஆப்பிரிக்கா அண்ட் ஆப்கானிஸ்தான் இன்ஜுரி ப்ரான் இருந்தாலும் அதுக்கான ரீப்ளேஸ்மெண்ட் ஸ்டாண்ட் ஆஃப் பிளேயர்ஸ் ஃபார்ம் கொஞ்சம் வேற லெவல் இருக்காங்க. சவுத் ஆப்பிரிக்கா அண்ட் ஆப்கானிஸ்தான். வேற ஆஸ்திரேலியா இங்கிலாந்து இன்ஜுரி, ஃபார்ம், மைண்ட் செட், ஸ்ட்ராட்டஜின்னு எல்லாத்துலயும் கொஞ்சம் அடி வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இதனாலதான் இவங்க இல்லை அப்படின்னு நம்ம சொல்றோம். பார்ப்போம், இந்த 4 பேர் உள்ள போறாங்களா, இந்த 4ல 3 பேர் போறாங்களா, இந்த 4 பேர் இல்லாம நமக்கு வேறதா வந்து உனக்கு ஒரு அதிர்ச்சி அப்படின்னு போறாங்களாங்கிறத வரக்கூடிய நாட்களை தெரியும். ஏன்னா கிரிக்கெட் இஸ் அது ஆல்வேஸ் இட்ஸ் a funny game. எப்போ மாறும் நமக்கு தெரியவே தெரியாது. ஐ எம் கம்ப்ளீட்லி அக்ரி வித் யூனா. ஆஸ்திரேலியா இங்கிலாந்து அப்படின்னு வந்து யாராச்சும் யோசிச்சு நீங்க வந்து முன்னாள் கிரிக்கெட்டை பார்த்துட்டு இருந்துட்டு அப்படியே ஆஸ்திரேலியா இங்கிலாந்து சொன்னீங்க அப்படின்னா, தம்பி இதுக்கான நேரம் இங்க கிடையாது. நம்ம ஆஸ்திரேலியா சொல்ற மாதிரி அல்லா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு சவுத் ஆப்பிரிக்கா ஃபர்ஸ்ட் டீம், செகண்ட் டீம் கண்டிப்பாக ஆப்கானிஸ்தான் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா நமக்கு ஆஸ்திரேலியா இன்ஜுரி ப்ரோனா வராங்க. ஐ எம் நாட் வில் பி சர்ப்ரைஸ்டு. கண்டிப்பா ஆஸ்திரேலியா உள்ள வரதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. நாங்க 2 பேரும் அதை தான் சொல்றோம். ஆனா இந்த ஆன் பேப்பரும் சரி, டீம்ஸை பார்க்கும் போதும் சரி, இவங்க 2 டீமும் SA-20 அண்ட் IL-20 வந்து செம்மையா ஆப்கானிஸ்தான் பிளேயர்ஸ் யூஸ் பண்றது இருக்காங்க. குல்புதீன் நைப் தனியால என்ன பண்ண முடியும்னு காமிச்சிருக்காரு. எல்லாமே நல்ல ஃபார்ம்ல வந்திருக்காங்க ஆப்கானிஸ்தானை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா SA அவங்களும் சூப்பரா ஆடிட்டு வந்திருக்காங்க சவுத் ஆப்பிரிக்காவும். அதனால ஆஸ்திரேலியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் கண்டிப்பா இங்க வந்து இடம் கிடையாது அப்படின்னு நாங்க எங்களோட ப்ரெடிக்ஷன் மூலியமா சொல்றோம். இருந்தாலும் 2 பேரும் உள்ள வரத்துக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இப்ப என்ன சொல்லுவாங்க நம்ம கிட்ட ஒரு டிபேட் என்ன சொல்லுவீங்கப்பா, ஸ்ரீலங்கா கூட ஆடுறாங்கப்பா, ஸ்ரீலங்கால கூட தான் வந்து ஆஸ்திரேலியா ஆடுறாங்கப்பான்னு கேட்டா, அவங்களோட ஃபர்ஸ்ட் 11 ஆடுறாங்களா? கிடையாது. அவங்களோட ஃபர்ஸ்ட் 11ல இருந்து எவ்வளவு மாடிஃபை ஆகுது. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் 11ல பும்ரா ஒரு மிஸ், எஸ் அக்ரீட். அந்த பக்கம் ஒரு லாக்கி ஃபர்கூசன் மிஸ், எஸ் அக்ரீட். அந்த இடத்துல ஏதாவது ரீப்ளேஸ் பண்ணுறாங்க, ஒரு இன்ஜுரி பிரச்சனை இல்லை. அங்க ஒரு பக்கம் பேட் கமின்ஸ் இல்ல, ஹேசல்வுட் இல்ல,
ஸ்டாய்னஸ் இல்ல, மார்ஷ் இல்ல. இப்போ இங்க 4 பேர் இல்லைன்னா ஓப்பனிங் பேட்ஸ்மேன் யாருங்கிறது பிரச்சனை. ஏன்னா மிச்சல் மார்ஷும் டிராவிஸ் ஹெட் தான் ஓப்பனிங் பண்ணாங்க. உங்களுக்கு வந்து இப்போ இது வார்னர் இல்லாத மேட்ச்ல இவங்க தான் ஓப்பன். வார்னர் இல்லாத சமயத்துல மார்ஷ் தான் வந்து ஓபன் பண்ணிட்டு இருந்தாரு. மார்ஷும் ஹெட்டும் தான் வந்து ஓபன் பண்ணிட்டு இருந்தாங்க. மார்ஷ் இல்ல. அங்க அங்க ஒரு ஓகே மேத்யூ ஷாட் கூட்டு போறோம். மேத்யூ ஷாட் இஸ் தட் எஃபெக்டிவா? அவ்வளவு தூரம் எக்ஸ்பீரியன்ஸா நமக்கு இல்ல. சோ அதை விட்டுருங்க. கன்னா வந்து கீழே வந்து மேக்ஸ்வெல், ஜாஷ் இங்கிலீஷ், மேக்ஸ்வெல், தென் வந்து ஸ்டாய்னஸ்ன்னு சொல்லிட்டு ஸ்பின்ன சூப்பர் ஆர்டர் பிளேயர்ஸ் இருந்தாங்க. இப்ப அங்க ஒரு இடம் மிஸ் ஆகுது. அங்க யார் ரீப்ளேஸ் பண்ண போறாங்க? கேமரன் கிரீனையா, டிம் டேவிடா தெரியாது. தென் 2 முக்கியமான bowlers. ஒரு bowler who is a captain who lead from the front. பேட் கமின்ஸ் நல்ல ஸ்ட்ராட்டஜிஸ்ட், டப்புன்னு பிளானை மாத்துறவரு, அந்த பிளானுக்கு ஏத்த மாதிரி ஒரு செட்டப் வச்சு செட்டப் ஃபாலோ பண்ணி மெட்டிகுலஸா ஃபாலோ பண்ணி வந்து காலி பண்றவரு. நல்ல எக்ஸாம்பிள் போன வேர்ல்டு கப்ல அந்த 10th ஓவர்ல இருந்து 40th ஓவர் வரைக்கும் இந்தியாவுக்கு ஆடின அந்த செட்டப் பேட்ஸ்மேன் செட்டப்பே வந்து நல்லாவே தெரியும். அகமதாபாத் மாதிரி அவ்வளவு பெரிய கிரவுண்ட்ல சிங்கிள்ஸ் மட்டும் தான் எடுக்க விட்டாங்க, நாட் ஈவன் டபுள்ஸ். அவ்வளவு பெரிய கிரவுண்ட்ல ஈஸியா இத்தனையும் ஆடிட்டு இருந்து KL ராகுல் அண்ட் விராட் கோலி நல்லா வந்து யோயோ டெஸ்ட்ல நம்பர் ரேங்க்ல இருக்கவங்க டக்கு 1 or 2 போனா எதுவுமே பாச்சா பழிக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆனா வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி போடல. அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட மிஸ் பண்ணுவாங்க. ஸ்மித் இருக்கிறாரு, இல்லனே இருக்கல, ஸ்மட்ஜ் இருக்காப்ல. பட் பேட் கமின்ஸ் இஸ் a proven contender. வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஜெயிச்சிருக்காங்க, ஆஷஸ் ஜெயிச்சிருக்காங்க, ஹோம்ல வந்து இத்தனை வருஷம் கழிச்சு பார்டர் கவாஸ்கர் ட்ரோஃபியை வந்து வின் பண்ணிருக்காங்க, அண்ட் வேர்ல்டு கப்ப சொல்லி அடிச்சிருக்காங்க. இந்த ஆளை கண்டிப்பா மிஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஹேசல்வுட் அவர் பாட்டுக்கு ஒரு எண்ட்ல வந்து அந்த ஒரு மெஷின் மாதிரி ஒரு லைன் அண்ட் லென்த்தை புடிச்சு போட்டே இருப்பாரு. அடிக்க முடியாது, அடிக்க போனா விக்கெட் விடும், இல்ல பிளே அவுட் பண்ணிடும். அப்படிப்பட்ட போல இங்க யாரை நீங்க கொண்டு வருவாங்க? ஸ்பென்சர் ஜான்சன் கொண்டு வருவீங்களா, இல்ல நேத்தன் எலிஸை வச்சு உள்ள எக்ஸ்பிளைன் பண்ண போறீங்களா, இல்ல அந்த பக்கம் வந்து உங்களுக்கு வந்து ஆபர்ட்டை யூஸ் பண்ண போறீங்களா? எதுவுமே நமக்கு வந்து இன்னுமே ஒரு கிளாரிட்டி இல்லாம இருக்கு. They might come up with a last minute surprise. You never know. That is Australia. ICC ஈவென்ட்னா தனியா ஒரு விஸ்வரூபம் எடுப்பாங்க, நமக்கு அது நல்லாவே தெரியும். பட் இந்த முறை விஸ்வரூபத்துக்கு வாய்ப்புகள் யாரை வச்சு எடுக்கிறதுன்னு தெரியல. 30% தான் இருக்கு. என்ன பொறுத்த ஒரு பர்சன்ட் கொடுத்தா ஒரு 30% அவுட் ஆஃப் த ப்ளூவா தான் அவன் வச்சு. ஏன்னா ஆட போறதாங்க தார் ரோடு பிச்சு, அங்க அடிச்சிடலாம், பேட்டிங் அடிச்சிடலாம், பிரச்சனை இல்லை. ஆனா அதுக்கு மேல ரன்னை கொடுத்தீங்கன்னா அங்க வந்து there's a high number of chances that they can be tormented easily by இப்படி சவுத் ஆப்பிரிக்கா போட்டு அடிப்பாங்க. எப்படிங்க ஹோம்ல அவங்க ஃபுல் ஃபிளெஜ்ட் ஆஸ்திரேலியாவே சவுத் ஆப்பிரிக்கா அடிச்சாங்க வேர்ல்டு கப்ல. ஃபர்ஸ்ட் அவங்க லீக்ல அடிச்சாங்க. இப்போ இந்த மாதிரி அவங்க அடிச்சாங்கன்னா முடிஞ்சது. செகண்ட் சான்ஸ் எப்படி கிடைச்சா செமிஸ் வந்ததுனால சான்ஸ் கிடைச்சது. வேற இந்த மாதிரி அந்த பேச்சுக்கு இடம் இல்லை. ஸோ ஐ வில் கோ வித் போத். உங்களுக்கு வந்து பேர் என்ன, ஆப்கானிஸ்தான் அண்ட் புரோட்டியா ஃபயரா இல்ல வந்து இந்தியன் ரோஹித் சர்மாவோட ஃபயராங்கிறத வரக்கூடிய நாட்கள் போகணும். எனக்கு தெரிஞ்சு T20 வேர்ல்டு கப்போட ஃபைனல்ஸோட அப்படியே ஒரு ரீகேப்பா சாம்பியன்ஸ் ட்ராஃபி இருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஏன்னா மற்ற டீமோட காம்போசிஷன், குவாலிட்டி ஆஃப் பிளேயர்ஸ், அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ், மேட்ச் அப்ஸ் பார்க்கும்போது இது வந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. பட் தெரியல, as I say, கேம் எப்படி வேணா மாறலாம். ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட். பாப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஷாமன் அவரோட ப்ரிடிக்ஷன்ஸை கொடுத்துட்டாரு. இந்த குரூப் ஏல இந்தியாவும் பாகிஸ்தானும் உள்ள போவாங்க. என்னோட ப்ரிடிக்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவும் நியூசிலாந்து குரூப் பில நாங்க 2 பேரும் ஒன்னா கை கொடுத்துக்கிட்டோம். என்ன யார் குரூப் பில அப்படின்னு பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்காவும் ஆப்கானிஸ்தானும் போவாங்க அப்படின்னு நாங்க 2 பேரும் எங்களோட ப்ரிடிக்ஷன்ஸை சொல்லி முடிச்சிட்டோம். ஓவராலா இந்தியாவை பத்தி பேசியாச்சு, குரூப் பி எல்லாத்தையும் பத்தி பேசியாச்சு. நம்ம கிரிக்கெட் ஸ்குவிட் கேம்ல இனிமேட் என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். பாகிஸ்தானோட ப்ரிவியூக்கு அண்ணா வந்து நம்மளோட ஜாயின் பண்ண போறாரு. எங்களோட சேர்ந்து நீங்களும் இந்த வீடியோவை என்ஜாய் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் ஷாமனாக்கு. நன்றிகள் as always. ஓகே, we are signing off. இந்த வீடியோ நீங்க என்ஜாய் பண்ணிருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் போடுங்க. ஓகே கைஸ், பை, see you. Bye.